பார்த்துக் கொண்டிருப்பது தாமரை தமிழ் நியூஸ். உண்மையை உரைக்க. குன்னூர் ராணுவ பயிற்சி முகாமில் 841 இளம் ராணுவ வீரர்கள் பயிற்சியை முடித்து பாசிங் அவுட் அணிவகுப்பு மேற்கொண்டனர். நீலகிரி மாவட்டம் குன்னூர் வெலிங்டன் பகுதியில் நாட்டின் பழமை வாய்ந்த ராணுவ பயிற்சி முகாம் மெட்ராஸ் ரெஜிமெண்ட் சென்டர் இயங்கி வருகிறது. இங்கிருந்து நாட்டிற்கு பல கட்ட போர்களில் போராடிய பல்வேறு வீரர்கள் மற்றும் அதிகாரிகள் இங்கு பயிற்சிகள் பெற்றவர்கள் ஆவார்கள். ஆங்கிலேயர் ஆட்சி காலம் முதல் தற்போது வரை இங்கு இந்தியாவின் வெளி மாநிலங்களில் பயிற்சி பெற்ற இளம் ராணுவ வீரர்களுக்கு இறுதி பயிற்சி இங்கு அளிக்கப்பட்டு வருகிறது. மெட்ராஸ் ரெஜிமெண்ட் சென்டரில் 31 வார காலங்கள் கடுமையான பயிற்சிகள் முடித்த பிறகு நாட்டின் பல்வேறு பகுதிகளுக்கு பாதுகாப்பாக அனுப்பி வைக்கப்படுகிறது. இறுதி பயிற்சி முடித்த 841 இளம் வீரர்கள் தங்களுடைய முழு பயிற்சியையும் முடித்துவிட்டு அணிவகுப்பு மரியாதையை செய்தனர். மெட்ராஸ் ரெஜிமெண்ட் சென்டர் கமாண்டன்ட் பிரகாரியார் சுனில்குமார் யாதவ் சிறப்பு விருந்தினராக இந்த விழாவில் கலந்து கொண்ட இளம் வீரர்களின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். முன்னதாக அணிவகுத்து வந்த வீரர்கள் அனைவரும் உப்பு உண்ட பின் 10க்கு மேற்பட்ட ராணுவ வீரர்கள் கையில் ஏந்தி கொண்டு சத்திய பிரமாணம் எடுத்துக்கொண்டனர். பயிற்சியின் போது சிறந்த அக்னி வீரர்களுக்கான விருதுகளை வழங்கினார். இதில் அனைத்து பிரிவுகளிலும் சிறந்த அக்னி வீரராக கர்நாடக மாநிலம் பெல்காம் பகுதியை சேர்ந்த கணேஷ் நாயக் சிறந்த ஆட்சேர்ப்புக்கான விருதினை பெற்றார். இதில் 13 அக்னி வீரர்களுக்கு பல்வேறு பிரிவுகளில் விருதுகள் வழங்கப்பட்டன. இந்த நிகழ்ச்சியில் ராணுவ உயர் அதிகாரிகள், ராணுவ வீரர்கள், முன்னாள் ராணுவ அதிகாரிகள், பயிற்சி முடித்த அக்னி வீரர்களின் பெற்றோர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர்.